ரீசெண்டாக நான் டி நகர் போயிருந்தப்போ டி நகரில் இருக்கிற இந்த பாண்டியன் பேங்கிள் ஸ்டோர்னு ஒன்று போயிருந்தேங்க. இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பேக்கை வாங்கி அவங்க ஒரு பெரிய பேக்கில் போட்டு டேக் பண்ணி வச்சிடறாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனோம்னா இந்த மாதிரி நெக்லஸ் பீசஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லேயும் இருந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடைஸ் சில்வர்லேயும் இருந்துச்சு. நான் இப்படி உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கவே உங்களுக்கு நிறையா தெரியும். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டனில் இருக்கிற ஆரம்பம், அப்புறம் இந்த ஸ்டோனில் இருக்கிற ஆரம்பெல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் டிஸ்பிளேல அழகாக வச்சுருந்தாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேங்கிள் ஸ்டோர்னு டி நகருக்குள்ளே இருக்குது. இந்த டி நகரில் இருக்கிற மேக்ஸிமம் ஷாப் கவர் பண்ணியிருக்கேன். டி நகரில் இருக்கிற மேக்ஸிமம் வீடியோவும் காமிச்சிருக்கேன். இந்த கடை பேர் பாண்டியன் பேங்கிள்ங்கிறனால எங்கடா பேங்கிளையே காணன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பேங்கிள்ஸ் கண்ணில் அகப்பட்டுருச்சு. என்னடா கொஞ்சம் தான் பேங்கிள்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த சைடில் பார்த்தா நிறையா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்த பின்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே என் கண்ணில் என்னென்ன முக்கியமான பொருட்கள் பட்டதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே கொடுக்குறாங்க. அந்த ட்ரேல ஒரு சின்ன நம்ம வாங்குற திங்ஸ் எல்லாமே எடுத்து அதில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் அவங்க பில்லிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அவங்களே ஒரு குட்டி ட்ரே, ரவுண்ட் ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த ஹெட் மசாஜர் மாதிரி வாங்கியிருந்தா. இது நம்ம ட்ரை ஹேராக இருக்கும்போது, வெட் ஹேராக இருக்கும்போது ஹெட்டை நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபேனை இது பண்ணி காமிச்சிட்டு இருக்கா பார்த்தீங்களா, இது வந்து ஹேண்ட் ஃபேன் மாதிரி. இதை ப்ரெஸ் பண்ணாவே ஃபேன் வருது. பட் அவ்வளோ ஸ்டடியாக இல்லைங்கிறதுக்காக நான் அதை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நெக் பீசஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தின்னாக இருக்கிற நெக் பீசஸும் இருந்துச்சு, வித் டாலரோடய இருந்தது. அதையும் காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. அப்படி இந்த மாதிரி சோக்கர்ஸ் டிசைன்ஸும் நிறையா இருந்தது, அப்படியே காமிச்சிருக்கேன். உள்ள கூட்டமும் அதிகமாக தாங்க இருந்துச்சு. பொருட்கள் மட்டும் அதிகமாக இல்லை, மக்கள் கூட்டமும் அதிகமாக இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் இங்கே. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தின்னாக போடுவோம்ல பார்த்தீங்களா டெய்லி யூஸ்க்கு, அந்த மாதிரி செயின்ஸும் நிறையா இருந்துச்சு. நம்ம டெய்லி வியர்க்கு யூஸ்க்கு அது கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கடை பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச, உமன்ஸ்க்குமே பிடிச்ச கடைன்னே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நமக்கு லேடிஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இங்கே ஹேர் கிளிப்லேருந்து, பேக்லேருந்து, அசசரிஸ்லேருந்து, ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரிங் தான். பட் எல்லாமே நம்ம டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னே சொல்லுவேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா பேங்கிள்ஸ் என்னோட கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கேன்னு பார்த்தேன். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சைஸ் வாரியாக போட்டிருந்தாங்க. அந்த கோல்டன் கலரில் இருக்கிறது, ஸ்டோன் வச்ச மாதிரி, பிளெயினாக இருக்க மாதிரி எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் இருந்தது. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதை அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ரவுண்டாக காமிச்சிருக்கேன். இதுதான் அந்த கடையோட பார்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. பட் இங்கே மேக்ஸிமம் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ என்ன இந்த கடையில் வெயில் தாங்க தாங்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வெட்டிங்காகவும் இருந்தது. இந்த வெயிலுக்கு இது தாங்கவே முடியல. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இப்போ அந்த பேக் மசாஜர் மாதிரி இருக்கும்ல பார்த்தீங்களா, அந்த பேக்கில் மசாஜ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரோல் மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் அந்த ஹேண்ட் மாதிரிலாம் இப்போ புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அது கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனான்னு போட்டு பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு, உட்டன்லேயும் இருந்துச்சு. அந்த உட்டனில் இருக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா 28 rupees. அதை நான் உங்களுக்கு எடுத்தும் காட்டுறேன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா. பிளாஸ்டிக் இப்போ நான் அவாய்ட் பண்ணுறது நல்லது தானேங்களா, அதனால் நான் பிளாஸ்டிக்கை வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு உட்டன் இருக்கிறது மட்டும் எடுத்து காட்டுறேன். இந்த உட்டன் பீஸை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து 28 rupeesன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 28 rupees பார்த்தீங்கன்னா பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். உடன்லேயும் பிளாஸ்டிக்லேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் உடனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. என் பொண்ணு எடுத்து எங்கள் அப்பாவுக்கு அது எப்படி மசாஜ் பண்ணணுன்னு கூட காமிச்சா, இந்த ரோலர் எப்படி மசாஜ் பண்ணணுன்னு கூட காமிச்சா. அந்த ரோலர் பின்னாடி வச்சு மசாஜ் பண்ணிக்கணும். பின்னாடி நமக்கு ஏதாவது அரிக்கணும்னா கூட அதை வச்சு அந்த உடன் ஹேண்டில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த ஹேண்டு மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இச்சிங்காக இருக்கிறது எப்படி பண்ணுங்கிறத காமிச்சிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக் கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறையாவே இருந்ததுங்க. கோல்டன் கலரில் ஸ்டோன் வச்ச மாதிரி, அப்புறம் குட்டியாக இந்த மாதிரி மெட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி, அப்புறம் இந்த கோல்டன் கலரில், பிளாக் கலரில், ஆக்சிடைஸில், அப்பா எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. சும்மா கிராண்டாகவும் இருந்தது, சிம்பிளாகவும் இருந்துச்சு, டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியும் இருந்துச்சுங்க. ஹேர் கிளிப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கீழே அப்படியே வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் இங்கே ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு நான் சொல்லுவேன்னா, ஃபேன் இருந்தாலும் அந்த வெயிலுக்கு தாங்க முடியலைங்க. ஸோ அதுதான் இங்கே ஷாப்பிங் பண்ண முடியல, இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்குற மாதிரி இருந்தது நமக்கே அப்படி. ஸோ இப்போ நான் முக்கியமாக காமிக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த குட்டியாக அந்த ஹேர் கிளிப்பில் கூட அழகாக வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஸ்டோன்ஸ் இல்லைனாலும் அந்த ஹேர் கிளிப்பில் இருக்கிற டிசைனே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். மேக்ஸிமம் வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் டி நகர் போனீங்கன்னா இந்த பாண்டியன் பேங்கிள் ஸ்டோர் போடுங்க. அப்படி போகிறதா இருந்தால் ஈவினிங் டைமாக போங்க. இந்த ஆஃப்டர்நூன் டைமில் போனீங்கன்னா அப்பா வேர்த்து வரும், நம்ம நினச்சதே வாங்க முடியாமல் கூட வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமாகவும் இருந்துச்சு இந்த வெக்கேஷன் டைமில்.
நான் கரெக்டாக இந்த வெக்கேஷன் டைமில் போய் மாட்டிக்கிட்டேன். பட் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. பட் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடலாம், நமக்கு எது கண்ணில் படுதோ அதை மட்டும் வாங்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப் கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நான் இங்கே பார்த்தேன். அது எனக்கு இந்த பாண்டியன் பேங்கிள் ஸ்டோரில் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. பட் இது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நாமளே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி பேங்கிள்ஸு, செயின்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸு, அந்த மாதிரி நிறையாவும் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு அதையும் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். நாமளே கஸ்டமைஸ் பண்ணி தகுந்த மாதிரி அந்த பின்னாடி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ரோப்பு, அப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸு, இந்த ஆரி ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி நீடில்ஸ், அது எல்லாமே எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஹேண்ட் பேண்டில் கூட பார்த்தீங்களா நிறைய பிளெயினாகவும் அப்புறம் டிசைனாக இருக்கிற மாதிரி, அப்புறம் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களா. இந்த மாதிரி கலராக பேண்டு, அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம இப்போ பார்த்தீங்களா ஜடைக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நாங்கள் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி வைப்போம். அது பார்த்தீங்கன்னா பார்லர் லேடிட்ட சொல்லி தான் வாங்குவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு 80 ருபீஸ்க்கு என்ன கலரில் வேணுமோ, கோல்டன் கலரில் வேணுமா இல்லை உங்கள் சாரீ கலரில் வேணுமான்னு பார்த்து வாங்கிக்கலாம். நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த செயின் ரோப்பெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடன் ஸ்டிக் மாதிரி வாங்கியிருக்கேன். அந்த பேக்கில் மசாஜ் பண்ணிக்கிற மாதிரி அது ஒன்று வாங்கியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் பொண்ணு பிடிச்சிட்டு வர இந்த மாதிரி ஒரு ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டெய்லி யூஸ்க்கு போடுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளாக் கலர் பேண்டுமே அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சௌரி, அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம், அப்பா எக்கச்சக்கமாக இருக்குல்ல, சொல்லவே முடியல அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். குட்டீஸ்க்கு, அப்புறம் நம்ம டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்கு, அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி சோக்கர்ஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு அவ்வளோ கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வரும் பார்த்தீங்களா, ஸ்டோன் மாதிரி, பிளெயின் மாதிரி, அதுவும் நிறைய காமிச்சிருக்கேன். இந்த சோக்கர்ஸ் டிசைன்ஸுமே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த பொட்டு டிசைன்லேயே அப்பப்பா எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்களேன். அதில் ஒரு ஃபுல்லாக ஒரு லென்த்தியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பேப்பர் ஸ்டிக்கில் அதில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி இதில் இருக்கிற பிந்தி டிசைன்ஸும் இருந்துச்சு, பெருசாக இருக்கிற பிந்தி டிசைன்ஸும் இருக்குது. மேக்ஸிமம் அதையும் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். பிந்தி மட்டும் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு, பொட்டுலேயே இவ்வளோ டிசைன்ஸு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் நானும் ஆச்சரியப்பட்டு. அதையும் உங்களுக்கு அப்படியே மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழேயும் கூட பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஹேங்கரில் தொங்க விட்டாலுமே கீழே கூட டவுன்லேயும் கூட நிறையா வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கூட சிலையும் வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கிற பொட்டு, ரவுண்டாக இருக்கிற பொட்டு, பிளெயினாக இருக்கிற பொட்டு, ஸ்டோன் வச்ச மாதிரி பொட்டு, அப்பப்பா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி அட்டையில் இருக்கிற பொட்டு, பெரிய அட்டையில் இருக்கிற பொட்டு, அப்பா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதிலே கலராக இருக்கிற பொட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே அவங்க ஹேங் பண்ணி வச்சிருக்கிறது அப்படியே மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். அது போக இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குங்கிறது அங்கேயே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ரீசெண்டாக நம்ம டிசைனர் சாரிக்கெல்லாம் போடுற மாதிரி, அந்த டிசைனர் குர்த்திக்கெல்லாம் போடுற மாதிரி, அந்த செயின் எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, பேர்ல் வச்சு பெருசாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதும் இருந்துச்சு. அதே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்தது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு நெக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோக்கஸ் மாதிரி இல்லாமல், ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த சைடில் இருந்துச்சு. அதுக்கு போக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பேர்ல் வச்ச மாதிரி, அந்த பாசிலாம் குட்டீஸ்க்கு போட்டு விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே காமிச்சிருக்கேன். உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து ஸோ முன்னாடி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பில் போட்டு இவங்கெல்லாம் இந்த சைடில் நின்று, நம்ம ஒருத்தரும் அங்கே நிற்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற ஜென்ட்ஸ் எல்லாருமே அந்த சைடில் நிற்கிறவங்க எல்லாருமே பில் போட்டு ஒருத்தருக்கும் வாங்கி